ஒரு பக்கம் பசுபதி பாண்டியன், ஒரு பக்கம் வந்து வெங்கடேஷ் பண்ணையார். இந்த இரு தரப்பை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? நான் 2 வருஷம் தூத்துக்குடி எஸ்பி இருந்தேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட இவங்க 2 கோஷ்டியில் ஒரு சின்ன தகராறு கூட நடக்கல. கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க? ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருந்தது. யார் எங்கேருந்து எல்லாரும் அங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. பாம்ஸ் யூஸ் பண்ணாங்க, வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, எல்லா இதுவும் நடந்தது. அது எல்லா டீட்டெயில்ஸ் என் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. பட் நான் அதை சொல்ல விரும்பலை. டெய்லி நீங்கள் பேப்பர் பார்த்தா ஒன்லி கலவரம் செய்தி தான் வரும் பேப்பர்ஸில். எந்த மார்னிங் பேப்பர் பார்த்தா ஈவினிங் பேப்பர் பார்த்தா அடிதடி கலவரம். பசுபதி பாண்டியன் நினச்சிட்டு தான் அட்டாக் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி செத்து போகிற பசுபதி பாண்டியன் கிடையாது. 2 பேர் தாடி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அவர் தான் பசுபதி பாண்டியன் சொல்லிட்டு அப்படியே அட்டாக் பண்ணியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், சம்மந்தம் தான் ஒரு ஆள் மர்டர். அவர் கையில் துப்பாக்கி இருந்தது. துப்பாக்கி நாங்கள் சீஸ் பண்ணோம். பாம்ஸ் இருந்தது அவர் கூட இருக்கிறதால பாம்ஸும் ஏர்வால்ஸ் இருந்ததா. நாங்கள் வண்டி செக் பண்ண உடனே துப்பாக்கி தூக்கி அவங்க அப்படி த்ரோனிட்டு. பசுபதி பாண்டியன் himself was murdered. வெங்கடேஷ் பண்ணையார் he was encountered to death. என்கவுண்டர் ஆகிட்டார் சிட்டியில். எல்லாரும் அந்த 2 சைடில் குரூப்பில் மேக்ஸிமம் எல்லாரும். இது ஒரு தென் தமிழகத்தில் போலீஸே வந்து பல சாதிய குழுக்களாக பிரிஞ்சிருக்காங்க. போலீஸ்குள்ளேயே நிறைய சாதிய வேற்றுமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு இல்லை. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். போலீஸ் கரெக்டாக நடவடிக்கை எடுத்தான், இம்மிடியட்டாக கரெக்டாக நடவடிக்கை எடுத்துடணும். ஜாதிகளும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் டிஜிபி ஜான்கிட் ஐபிஎஸ் அவர்கள் தான் சந்திக்க இருக்கிறோம். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பைசன் திரைப்படம் மிகப்பெரிய சமூக விவாதங்களை எழுப்பியிருக்கு. குறிப்பாக ஒரு கபடி வீரருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி எடுத்திருந்தால் கூட தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள்னால ஒரு சாதாரண குடும்பம் இப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற வகையில் அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. எந்த தரப்புக்கும் பக்கமாக இருந்து எடுக்காமல் 2 பக்கத்தும் உள்ள பிரச்சனைகள், சாதி எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி அந்த படம் வெளியாகிருக்கு. இந்த சூழலில் அந்த பகுதிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உச்சத்தில் இருந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் தான் ஜான்கிட் ஐபிஎஸ் அவர்கள். இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட தான் பல்வேறு கேள்விகள் அந்த சம்பவத்தை முன் வச்சு அங்கே என்னென்ன மாதிரியான சாதிய பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார், இப்படி பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். தென் தமிழகம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சாதிய பதற்றம் அந்த மாதிரி நிலைமை தான் இப்போ வரையும் இருக்குது. ஸ்டில் இந்த வெங்கடேஷ் பண்ணையார், பசுபதி பாண்டியன் இவர்களுடைய பேரை கேட்டாலுமே இன்னும் கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழல். இந்த படத்தில் 2 தரப்பு நியாயங்களையும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பக்கமும் இந்த படத்துக்குள்ளே நம்ம போக வேணாம். அந்த காலகட்டம், நீங்கள் போன காலகட்டம் எப்படி இருந்துச்சு இந்த தென் தமிழகம்? அந்த காலத்தில் ஆக்சுவலி எனக்கு எனக்கு ஒரு 11 வருஷம் சர்வீஸ் அங்கே சவுத்தில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் ஏஎஸ்பி ட்ரைனிங் தூத்துக்குடியில் போனேன் 1986. அப்புறம் அந்த சில போலீஸ் ஸ்டேஷனில் சில வில்லேஜஸில் நான் தங்கியிருக்கேன். அதுக்கு பிறகு எனக்கு போஸ்டிங் ஏஎஸ்பி அம்பாசுந்தரம் ஒரு 2 வருஷம் நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்திருக்கேன். அந்த டைமில் இந்த மாதிரி ஜாதி கலவரம் இல்லை. நான் எல்லா வில்லேஜஸை பார்த்துருக்கேன், எல்லாம் போயிருக்கேன். அந்த மாதிரி ஒரு இல் ஃபீலிங்கோ ஜாதி கலவரம் இல்லை. 90s தான் சொல்கிறீங்களா? ஆமாம். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் 1986 to 89 வரைக்கும். அந்த வரைக்கும் நான் அங்கே இருந்திருக்கோம் அந்த டைமில். அதுக்கு பிறகு நான் ப்ரொமோஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டோம். எஸ்பி சவுத் ஏர்காட் கடலூரில் நான் இருந்திருக்கேன். அப்புறம் நான் எஸ்எஸ்சியில் இருந்திருக்கேன். அந்த டைமில் தான் நான் கேள்விப்பட்டேன் எங்கள் ஜாதி பதற்றம் வந்தது. ஒரு சின்ன தகராறு ஒரு ஊரில், ஒரு சேந்தமரம் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது. அதில் என்ன தகராறு தெரியுமா? ஒரு சின்ன மேட்டர். ஒரு பஸ் போகுது, கவர்மெண்ட் பஸ்ஸு. ஒரு சைக்கிளிஸ்ட்டு அந்த ஒரு காற்றுல ஒரு சவுண்டு கேட்கல, ஒரு சைடு கொடுக்கல. அவர் கொஞ்சம் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டான். ஏன் சைடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பஸ்காரனுக்கு போய் ஒரு வார்த்தை பேசிட்டான். சைக்கிளில் போனவரை. அந்த பஸ் கண்டக்டர் அவர் வேறு ஜாதி, இவர் சைக்கிளில் போகிறார், இவருக்கு வேறு ஜாதி. இதுதான் ப்ராப்ளம். அவர் அந்த பையன் திருப்பி சைக்கிளில் எடுத்து திருப்பி ஊருக்கு வந்துட்டான். ஊருக்கு வந்துட்டு அந்த பஸ் அங்கே சுரண்டு அது சங்கரன் கோயில் போயிட்டு திருப்பி வரும்போது அங்கே பஸ் மறிச்சிட்டு அவர் அடிச்சிட்டான், டிரைவர் அடிச்சிட்டான். அதில் இருந்து தான் ஜாதி கலவரம் ஸ்டார்ட் ஆகுது அந்த பகுதியில். அந்த பகுதியில் மட்டும் இல்லை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த
மாவட்டம் ப்ளஸ் விருதுநகர். அதுதான் ஆரம்ப புள்ளின்றீங்க. இந்த ஆரம்ப இந்த தான் ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங். திஸ் இஸ் த ஜாதி கலவரம் ஸ்டார்டிங். அதில் பிறகு ஒரு இந்த இன்சிடெண்ட் நடந்தது 94 எண்டில், 95 பிகினிங்கில். ஒரு வருஷத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் டோட்டல் 110 கம்யூனல் மர்டர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே இதை பேஸ் பண்ணியேவா? ஸ்டார்டிங் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கு பிறகு அப்படியே ஒன் ஆஃப்டர் தி அதர் போயிட்டே இருந்தது. 110 மர்டர்ஸ் ஆனது. மாற்றி மாற்றி மர்டர், இந்த சைடு மர்டர், அந்த சைடு மர்டர், இந்த சைடு மர்டர், அந்த மாதிரி 110. கடைசியில் 1 டிசம்பர் 1995 அப்போது ஒரு 10 மர்டர் ஆனது. 5 மர்டர் இங்கே கங்கை கொண்டான் திருநெல்வேலி மாவட்டத்தில். அண்ட் அப்போது திருநெல்வேலி பேர் திருநெல்வேலி கட்டபொம்மன் மாவட்டம். அண்ட் அந்த சைடு சிதம்பரம் மாவட்டம் தூத்துக்குடியில் கைத்தார் பக்கத்தில், அங்கே 5 மர்டர். மொத்தம் 10 மர்டர் ஒரே நாளில் 10 மர்டர். கம்யூனல், பக்கா கம்யூனல், கேஸ்ட் பேஸ்ட். கம்யூனல் மீன்ஸ் ஆக்சுவலி கம்யூனல் மீனிங் வேறு, கேஸ்ட் மர்டர். பட் நம்ம கம்யூனல் கிளாஸஸ் சொல்கிறதுனா நம்ம ஒரு கொலோக்கியல் நம்ம இந்த கம்யூனல் தான் சொல்கிறோம். பட் ஆக்சுவலி இட்ஸ் கேஸ்ட் கிளாஸஸ், ஜாதி கலவரம். ஸோ அந்த 10 மர்டர் ஆன பிறகு அங்கே நைட்டில் ஒரு மீட்டிங் நடந்தது. நான் அந்த டைமில் நெல்லூரில் இருந்தேன். ஒரு சிஎம் பந்தோபஸ்க்கு அங்கே போனோம். அங்கே எனக்கு தகவல் கிடச்சிது. எனக்கு திருநெல்வேலியில் போஸ்டிங் போட்டாங்க. ஸோ அங்கே புதுசாக 2 எஸ்பி, 2 கலெக்டர், டிஐஜி எல்லாம் புதுசாக போட்டாங்க. ஸோ எனக்கு திருநெல்வேலியில் போஸ்டிங் போட்டாங்க. நான் 5 டிசம்பர் அன்றைக்கி போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அது பயங்கரமாக கலவரம். அந்த டைமில் டெய்லி நீங்கள் பேப்பர் பார்த்தா ஒன்லி கலவரம் செய்தி தான் வரும் பேப்பர்ஸில். எந்த மார்னிங் பேப்பர் பார்த்தா, ஈவினிங் பேப்பர் பார்த்தா அடிதடி கலவரம், அதில் கலவரம் செய்தி தான் வரும். அந்த மாதிரி எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணால் கலவரம், அந்த கலெக்டர் சைடும் பொலிட்டிக்கல் சைடு எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ணோம். பட் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அந்த செய்தி வருது, செய்தி போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கலவரம் இருந்தது. அந்த டைமில் போனால் ஒருவேளை ஒரு டிஃபிகல்ட்டான, ரொம்ப டிஃபிகல்ட் டைம், பட் ரொம்ப சேலஞ்சிங் டைம். நீங்கள் அங்கே வரும்போது? ஆமாம், அங்கே திருநெல்வேலி ஜாயின் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங் டைம். எனக்கு ஒருவேளை ஒரு சைடில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேலை பார்த்துருக்கோம். அங்கே சவாலாக நினச்சிங்க? அந்த ஒரு ரொம்ப சவாலாக இருந்தது. ரொம்ப சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அங்கே வேலை பார்த்தோம். அண்டு சுச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டு காட்டினோம். ஸோ அது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்தது அந்த ஏரியாவில். இவ்வளோ நல்ல ஏரியா அங்கே, அந்த ஏரியாவில் இது மாதிரி கலவரம் நடந்தது. அது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நாங்கள் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹேண்டில் பண்ணோம். இப்போ வரையும் அந்த சாதிய பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி நீங்கள் சொல்கிற அந்த சைக்கிளில் போனவர், பஸ்ஸு, அதெல்லாம் எப்போவுமே ஃபீலிங் இருக்கும். ஜாதி ஃபீலிங் அது நீங்கள் பழைய காலத்துலேருந்து பார்த்தா ஜாதி இருக்கும்போது ஜாதி ஃபீலிங் கூட இருக்கும். ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி, அந்த ஃபீலிங் இருந்தால் தான் செய்யும். எவ்வளோ எஜுகேட்டட் பீப்புள் இருந்தால் கூட அந்த ஜாதி ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த கலவரம் ஸ்டார்ட் ஆகுது அந்த டைமில் தான். அந்த குறிப்பிட்ட கலவரம் 95 கலவரம். அதுக்கு பிறகு ஒரு கவர்மெண்ட் ஒரு கமிஷன் போட்டாங்க, ஒரு ஜுடிஷியல் கமிஷன். ஏன் அந்த ஜாதி கலவரம் நடந்தது, அவங்க கலவரம் அந்த கமிஷனை அதை போட்டார். அந்த ஸ்டார்டிங் அந்த இன்சிடென்ட்டுக்காக தான் அதை சரியாக ஹேண்டில் பண்ணல அந்த டைமில். இப்போ இம்மிடியட்டாக ஹேண்டில் பண்ணிட்டோன்னா பர்ஹாப்ஸ் இவ்வளோ இது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு சின்ன இஷ்யூ தான் பெருசாக மாறிடுது. அது கொஞ்சம் அவ்வளோ எதிர்பார்க்கல யார் எவ்வளோ பெருசாகிடும். இல்லாட்டி அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால், இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் ஹேண்டில் பண்ணால் பர்ஹாப்ஸ் எவ்வளோ சீரியஸாக வந்திருக்காது. அந்த பிரச்சனையே கொலை அளவுக்கு போயிருச்சா, இல்லை ஒரு அடிதடி முதல்ல? அந்த பிரச்சனை ஒன்லி கலவரம் தான், ஒரு சும்மா அந்த தகராறு தான். பட் அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு வில்லேஜ். அந்த செய்தி எங்கே போனாப்போ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆன பிறகு அந்த மர்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆன பிறகு அதுக்கு பிறகு அந்த ஊரில் ஒன்றுமே இல்லை, பட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நிறைய கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இல்லை, இது குறிப்பாக அந்த சாதிய கலவரம் இது மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது 2 முக்கியமான பேர்கள் அங்கே அடிபடும். ஒரு பக்கம் பசுபதி பாண்டியன், ஒரு பக்கம் வெங்கடேஷ் பண்ணையார். இந்த இரு தரப்பை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அவங்க நேரடியாக பேசியிருக்கீங்களா? அந்த சம்பவம் அவங்கள எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? இல்லை, அதுதான் இது 2 பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த மெயின் ஒன்லி தூத்துக்குடி மாவட்டத்தில் தான். தூத்துக்குடி மாவட்டத்தில்
இது திருநெல்வேலி விருதுநகரில் இது இல்லை. இட்ஸ் ஒன்லி ஏ மேட்டர் பிட்வீன் த டூ பீப்புள், டூ இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் டூ கம்யூனிட்டிஸ். அது அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆனது, அது உண்மை தான். பட் இட் இஸ் நாட் எ ஜெனரல் கம்யூனல் மேட்டர். ஜெனரல் கம்யூனல் ஜாதி கலவரமுக்கே இது இல்லை. அது ஒரு 2 கோஷ்டி இருந்தது, அந்த கோஷ்டி தகராறு இருந்தது. அந்த தகராறு அது நிறைய மர்டர்ஸ் ஆனது, நிறைய பிரச்சனை ஆயிருக்குது, அது உண்மை தான். பட் அதில் சில டீட்டெயில்ஸ் எனக்கு எல்லாம் தெரியும். நான் அதுக்கு திருநெல்வேலி அந்த எனக்கு 2 வருஷம் நான் திருநெல்வேலி வேலை பார்த்தோம். அதுக்கு பிறகு எனக்கு தூத்துக்குடி போஸ்டிங் போட்டாங்க. தூத்துக்குடி போஸ்டிங் போடும்போது எனக்கு அந்த எல்லா டீட்டெயில்ஸ், இப்போ நாங்கள் ஏதாவது இடத்துல ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை பற்றி நாங்கள் படிப்போம். அது என்ன பிரச்சனை அதை பற்றி படிப்போம், கேட்போம். என்ன அந்த தகவல் எல்லாம் ஸ்பெஷல் பிரான்ச்சு எல்லோரும் மக்கள் எல்லோரும் பேச என்ன பிரச்சனை எல்லாம் புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் என்ன பிரச்சனை. ஸோ அதை புரிஞ்சுக்கும் போது எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ நான் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதை சொல்லலை, வேணுமா நான் சொல்லலை, ஏன்னா சொன்னால் தேவையில்லாது. இப்போ ஜாதி கலவரம் அதெல்லாம் க்ளோஸ் ஆனது மேட்டர். இப்போது எல்லாரும் வேண்டுகோள் தான் என்ன, இப்போது ஜாதி கலவரம் எல்லாம் இவங்க 2 கோஷ்டியில் ஆனது. பட்டு அது இப்போ இல்லை. இப்போ புதுசாக ஏதாவது நம்ம இது ஒரு காரணமா அமைஞ்சிடக்கூடாது, புதுசாக பேசிட்டு நம்ம எக்ஸ்பிரட் பண்ணிடக்கூடாது. அது எல்லாரும் ஒரு வேண்டுகோள். இப்போ நான் பேசுகிற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அது டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். நீங்கள் அதை பசுபதி பாண்டியன் பற்றி கேட்டால் அவருடைய ஆரம்பத்தில் இருந்து எம்பி ஆரம்பத்துக்காரங்க அலங்கார தட்டில் தூத்துக்குடியில் நார்த் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சின்ன ஹெம்லெட் இருக்கு. அந்த ஹெம்லெட் இருக்கு, அந்த அலங்கார தட்டு, அந்த ஹெம்லெட்டில் இவங்க இருந்தாருங்க. அப்போ இவரோட ஃப்ரெண்டு ஒரு செல்வராஜ், அவர் காக்கா மண்டே அல்லையா செல்வராஜ் சொல்லுவாங்க. காக்கா மண்டே அந்த காக்கா அவர் கொஞ்சம் ஃபேஸ் அப்படியே இருக்குனால அவர் பேர் காக்கா மண்டே சொல்லுவாங்க. ஸோ காக்கா மண்டே செல்வராஜ் தான் பசுபதி பாண்டியன் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேர் வேறு ஜாதி, இவர் வேறு ஜாதி இவர் வேறு ஜாதி, 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க மெயின் அதை என்ன அவங்க ஒர்க்கு, அவங்க லேபர் சப்ளை பண்ணுவாங்க, கூலி சப்ளை பண்ணோம், இதுதான் ஒர்க்கு. அந்த சப்ளை பண்ணும்போது 2 பேர் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கே தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 2 பேர் இப்போ நீங்கள் 2 கோஷ்டிக்கு மேட்ரு நீங்கள் சொல்கிறீங்க, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அந்த மர்டர்ஸ், ஒரு மர்டர் வெங்கடேஷ் பண்ணையாருக்கும் இதுக்கும் அந்த இல்லை அது அப்புறம் வருது. அதுக்கு இந்த மர்டர்ஸ் டபுள் மர்டர்ஸ் ஆனது. ஃபர்ஸ்ட் மர்டர், அப்புறம் ஒரு கோர்ட்டில் வரும்போது அது ஒரு டபுள் மர்டர் ஆயிடுச்சு எஸ்பி பங்களூ பக்கத்தில். எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். பட் சில விஷயம் நான் ஒரு வேணுமா, ஏன்னா இப்போ புதுசாக நம்ம போய் ஒரு புது பிரச்சனைகளை அதுக்காக நான் சொல்ல. பட் அது இந்த நடுவில் இவங்க நடுவு. ஆனால் அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு, அவர் பசுபதி பாண்டியன் கொஞ்சம் அவங்க ஒரு லீடர் ஆகிட்டார், அங்கே லோக்கல் லீடர், யங் பாய் லீடர் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த டைமில் அந்த பழைய காயல் ஒரு ஊர் இருக்கு, பழைய காயல் பக்கத்தில் இது இருக்கு உப்பு, அந்த சால்ட் லேண்ட், உப்பளம் அதில் புள்ளிக்குளம், அதில் இருந்து ஒரு சால்ட் லேண்டில் சில கூலி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கூலியும் அவங்க ஓனர் பணியார், அவங்க ஓனர், அதில் கொஞ்சம் சில தகராறு, சில ப்ராப்ளம். அதில் தான் இவங்க அந்த பசுபதி பாண்டியனுங்க கொஞ்சம் லீடர் ஆகிருக்காருன்னு அந்த பசங்களை இவங்க கூப்பிட்டு போகிறான். அப்போ தான் அங்கே பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அந்த சால்ட் லேண்டோட ஓனர் அசுபதி பண்ணையார், அசுபதி அவர் அப்பா பேர் சுப்பிரமணியம் பண்ணையார். ஸோ இவர் வெங்கடேஷ் பண்ணையார், அவர் அசுபதி பண்ணையாரோட அண்ணன் பையன் கசின், நெஃப்யூ அவருக்கு அண்ணன் பையன். ஸோ அப்போ தான் இங்கே இருந்த மர்டர்ஸ், கவுண்டர் மர்டர்ஸ் இதெல்லாம் நடந்தது. 2 சைட்லேயே மர்டர்ஸ் நடந்தது. 2 சைட்லேயே அதை பாம்ஸ் யூஸ் பண்ணாங்க, வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, எல்லாம் இது நடந்தது. அது எல்லா டீட்டெயில்ஸ் என் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. பட் நான் அதை சொல்ல விரும்பலை. இல்லை, அது தேவையில்லை. யார் தப்பு பண்ணது அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு தடவை ஒரு தப்பு பண்ணுறாங்க, இன்னொரு தடவை இன்னொரு ஆள் தப்பு பண்ணுறாங்க. அந்த மாதிரி மர்டர்ஸ், கவுண்டர் மர்டர்ஸ் ஆகிட்டு எல்லோரும் காலி ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தா, இப்போ நீங்கள் அங்கேருந்து நான் இப்போது இது மாதிரி இந்த மர்டர்ஸ், கவுண்டர் மர்டர்ஸ் நடக்கும்போது நான் தூத்துக்குடி எஸ்பி போடுவேன். நான் ஃபர்ஸ்ட் காக்கா மண்டே செல்வராஜ் நான் அரெஸ்ட் பண்ணேன். அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டேன்.
பசுபதி பாண்டியன் அங்கே இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டான். தூத்துக்குடி நான் அங்கே ரேட் பண்ணேன். ரேட் பண்ணும்போது அதில் நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் அதை சீஸ் பண்ணோம். அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கு பிறகு நான் அவங்கள்ட்ட சொன்னேன், யாரே அதை பசுபதி பாண்டியன் திருப்பி எந்த தூத்துக்குடியில் வரக்கூடாது, எஸ்கேப் ஆகிட்டு வெளியே இருங்க, இங்கே வரக்கூடாது, இங்கே வந்தால் பிரச்சனை வரும், உங்கள் லைஃப்க்கு ஆபத்து, தேவையில்லாத கலவரம், எங்கள் எல்லோரும் அமைதி வேணும், இதெல்லாம் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டேன். அவர் வரல. எனக்கு என்னுடைய போலீஸ் ஆஃபீஸர் மூலமாக ஒரு தகவல் சொல்கிறேன், நான் அந்த கோர்ட்டுக்கு எனக்கு வயதா வரும்போது நான் வரணும். சரி, வயதா வரும்போது நீங்கள் மட்டும் வந்திருக்கேன் ஒரு வண்டியில், நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், வந்துட்டு வயதை அட்டன் பண்ணி நீங்கள் திருப்பி போங்க. திருநெல்வேலி போயிட்டார் அவர். திருநெல்வேலி போயிட்டு அங்கே ஒரு பாப்பா தெருவு ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே போய் தங்கியிருக்கேன். ஒரு நாள் நாங்கள் சொன்னோம், நீங்கள் வராதீங்க, வந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லணும், அண்ட் தனியாக வரணும், உங்கள் வண்டியில் நீங்கள் வந்துட்டு டிரைவர் நீங்கள் வந்துட்டு போங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பெரிய கோஷ்டியோட வந்திருக்கார். வந்துட்டு இங்கே கோர்ட்டில் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி நிறைய பேர் பார்த்துட்டு அதெல்லாம் அந்த ஒரு பெரிய கொஞ்சம் கலவரம் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு ரெண்டு சைடில். ஆனால் அந்த டைமில் ரொம்ப சிச்சுவேஷன் ஒரு மாதிரி இருந்தது. திருப்பி போகும்போது நாங்கள் அங்கே புதுக்கோட்டை பக்கத்தில், புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே டர்னிங் இருக்கும். ஒரு சைடு அங்கே மணியாச்சி ஒரு ரூட் புளியம்பட்டி போகிறது, ஒரு சைடு திருநெல்வேலி. அந்த டர்னிங்கில் நாங்கள் செக் பண்ணோம். அங்கே வண்டி செக் பண்ணும்போது அதில் அவர், இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்க்கலாம், நீங்கள் அந்த ஃபோட்டோ நான் அதை சீஸ் பண்ணோம், அவர் செக்யூர் பண்ணோம். ஆமாம், அதில் அவர் துப்பாக்கி, அவர் கையில் துப்பாக்கி இருந்தது, துப்பாக்கி நாங்கள் சீஸ் பண்ணோம். பாம்ஸ் இருந்தது, அவர் கூட இருக்கிறதால பாம்ஸும் ஏர்வால்ஸ் இருந்ததா. நாங்கள் வண்டி செக் பண்ண உடனே துப்பாக்கி தூக்கி அவங்க அப்படி இது த்ரோனிட்டு நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோம் துப்பாக்கி. இதெல்லாம் பண்ணிவிட்டு இது ஃபோட்டோ இருக்குது சவுத் போலீஸ் ஸ்டேஷன், தூத்துக்குடி சவுத் போலீஸ் ஸ்டேஷனில் நான் இந்த ப்ரெஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்தேன். அது காட்டினேன், இதெல்லாம் வெப்பன்ஸ் அங்கே கிடச்சிது. அதுக்கு பிறகு அவர் சொன்னார் பசுபதி பாண்டியன் தரப்பட்டு கைப்பற்றப்பட்ட. ஆமாம், ஓகே. அதுக்கு பிறகு அவர் நான் வரமாட்டேன் இனிமேல் சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி நாங்கள் ரிமாண்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு அவர் வரலன்னு சொல்லிட்டு காலி பண்ணி அங்கே திருநெல்வேலி செட்டில் ஆகிட்டா. காக்கமண்டு செல்வராஜ் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருந்தார். எல்லா குரூப்பில் இருக்கிறது கர்ணன், அவர் கூட அங்கேருந்து போயிட்டா. அங்கேருந்து யார் யார் கேஸில் இருந்தால் கேஸ் அவங்க வயதாக அட்டென்ட் பண்ணோம், எங்கள்கிட்ட தகவல் சொல்லணும், அட்வான்ஸ் தகவல் சொல்லணும், நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு பண்ணோம், அண்ட் திருப்பி அங்கே போயிட்டு இருக்கணும். யார் புதுசாக இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் அது நடவடிக்கை எடுப்போம், சீரியஸ் நடவடிக்கை. இப்போது பிரசிடென்ட் டிஜிபி இருக்கார் மிஸ்டர் வெங்கட்ராமன், அவர் என்கிட்ட ஏஎஸ்பி, அப்போது திருச்செந்தூர் ஏஎஸ்பி, அவரே நல்லா ஒர்க் பண்ணார் அங்கே திருச்செந்தூர் சைடில். ஏன்னா இந்த பழையக்காயல் இதெல்லாம் திருச்செந்தூர் ஏரியாவில் வருது. ஏரல் போலீஸ் ஸ்டேஷன், ஆக்சுவலி ஏரல் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். அங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இவரே நல்லா ஒர்க் பண்ணார். அங்கே சிறுவைகுண்டம் போலீஸ் அங்கே டிஎஸ்பி அவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல். ஒரு சின்ன இன்சிடெண்ட் கூட நடக்கல. அதுக்கு பிறகு நான் 2 வருஷம் தூத்துக்குடி எஸ்பி இருந்தேன். ஒரு சின்ன இன்சிடெண்ட் கூட இவங்க 2 கோஷ்டியில் ஒரு சின்ன தகராறு கூட நடக்கல. கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க, ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருந்தது. யார் எங்கே இல்லை, எல்லோரும் அங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. பரவாயில்ல, வயதாக்கு மட்டும் கோர்ட் வயதாக்கு வரணும், தகவல் சொல்லிட்டு வரணும், நாங்கள் ஃபுல் பாதுகாப்பு கொடுப்போம், திருப்பி போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான். கம்ப்ளீட் அமைதி. 2 வருஷத்தில் ஒரு 2 கோஷ்டியில் ஒரு சின்னது. நீங்கள் அவங்க ஹிஸ்ட்ரி பாருங்கள், எத்தனை மர்டர்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த 2 வருஷத்தில் எந்த தகராறு நடக்கலை. அப்புறம் நான் February 99 அங்கே தூத்துக்குடி எஸ்பிலேருந்து ப்ரொமோஷன் ஆகிட்டு நான் மதுரை போயிட்டேன், மதுரை டிஐஜி. அதுக்கு பிறகு டிஐஜி கமிஷனாக இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கேள்விப்பட்டது அங்கே 1-2 மர்டர் திருப்பி நடந்தது. கர்ணன் அங்கேருந்து வரும்போது ஆறுமுகநேரி செக் பக்கத்தில் சுட்டிட்டு மர்டர் பண்ணிட்டாரு. இது மாதிரி 2-3 சம்பவங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு பசுபதி பாண்டியன், அப்போ மதுரையிலேருந்து நான் ப்ரொமோஷன் ஆகிட்டு திருப்பி டிஐஜி திருநெல்வேலி வர்றேன். அந்த டைமில் பசுபதி பாண்டியன் அங்கே திருநெல்வேலியில் காலி பண்ணிவிட்டு திண்டுக்கல் போயிட்டார். திண்டுக்கல்லில் போய் சார். ஆமாம். அப்போ திண்டுக்கல்லில் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே மர்டர் நடந்தது. அவர் அங்கே வச்சு அவரை கொலை செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க மனைவியை முன்னாடியே அவர் மனைவி எல்லாரும் தூத்துக்குடி இது வரும்போது அந்த வண்டி மறிச்சிட்டு அந்த சமயத்தில் நீங்கள் அங்கே இருந்தீங்க? நான் மதுரை டிஏஜி இருந்தேன். ஓகே. நான் இங்கே இல்லை, நான் டிஏஜி மதுரை. நான் பேப்பரில் படித்தேன் அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. அவங்க ஒய்ஃப்க்கு மர்டர் பண்ணிட்டாங்க. அங்கே போனாவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கோம்.
அதனால தான் நான் சொன்னேன், நான் 2 வருஷம் அங்கே இருந்தோம். இந்த 2 குரூப்புக்கு இந்த மூமெண்ட் இருந்தால், யார் இங்கே வந்தால் போனால் கோர்ட் அட்டன் பண்ணால் இல்லாட்டி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வர்றது மாதிரி இருந்தால் நாங்கள் கேர்ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுப்போம். அந்த போலீஸ்க்கு தெரியாமல் இங்கே வரக்கூடாது, தெரிஞ்சுட்டு வரணும். அவங்களே நல்லது, 2 சைடுக்கு நல்லது. யார் தப்பு பண்ணுறது அதை சொல்ல முடியாது. நம்ம ரெக்கார்டில் என்ன வருது அதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம். அந்த வச்சுட்டு நம்ம இந்த புதுசாக போயிருப்பாரு சொல்கிறதுக்கு அவசியம் தொடர்ந்து பகை வளர்ந்துட்டே இருக்கும். அந்த வந்துட்டே இருக்கும். அது எந்த முடிவு கிடையாது. 1 by 1 நீங்கள் பார்த்தா எல்லாருக்கும் மர்டர் ஆயிடுச்சு. இப்போது கண்ணன் வாஸ் மர்டர்ட், செல்வராஜ் வாஸ் மர்டர்ட், தென் பசுபதி பாண்டியன் himself was murdered, வெங்கடேஷ் பணியார் he was encountered to death, என்கவுண்டர் ஆகிட்டார் சிட்டியில். அப்புறம் எல்லாரும் அந்த 2 சைடில் குரூப்பில் மேக்ஸிமம் எல்லாரும். இது ஒரு ஷேக்ஸ்பியர், நீங்கள் ட்ரெஜடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேக்ஸ்பியர் ஒரு இங்கிலீஷ் ஒரு ட்ராமட்டிஸ்ட், அவர் எழுதுகிற ஒரு ட்ரெஜடி இருக்கும். எல்லா கேரக்டர் ஒரு ஆளை இவருக்கு மர்டர் பண்ணுவான், அவர் இவருக்கு மர்டர் பண்ணுவார், கடைசியில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஆள் இருப்பார், அவர் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடாரு. அந்த மாதிரி ஒரு ட்ரெஜடி, அதனால தான் ட்ரெஜடி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். வெங்கடேஷ் பண்ணையாருடைய அந்த என்கவுண்டர் வந்து எப்படி சார் நடந்தது? அது எனக்கு தெரியல, சிட்டியில் நடந்தது. அப்போது நான் டிஐஜி மதுரை இருந்தேன், எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே நடந்தது. ஆமாம். இல்லை, இந்த கேஸுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை அது வேற. அது அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த இது தெரியல சொல்கிறாங்க. அந்த இங்கே ஏதாவது சென்னை சிட்டியில் நடந்தது. சார், இப்போ இந்த சின்ன ஒரு பிரச்சனை, 2 தரப்புக்கும் இடையிலான பிரச்சனை ஒரு சாதிய பிரச்சனையா, இரு பெரும் சாதிகளுக்கான பிரச்சனையா உருவாக்கப்பட்டது. எப்படி அது மாறுச்சு சார்? அதை நீங்கள் வந்து ஃபைண்டிங் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருந்தாலும் அதில் சில காரணம் இருக்கும். ஆனால் உண்மை சொல்கிறதுக்கு ஒரு போலீஸ் நடவடிக்கை ஒரு நல்ல எஃபெக்டிவாக ஒரு நடவடிக்கை இருந்தால் இம்மீடியட், ஃபேர், இம்பார்ஷியல், அந்த மாதிரி நடவடிக்கை இருந்தால் டெஃபினட்டாக ஜாதி கலவரம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உடனடியாக நேர்மையான நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், இம்பார்ஷியலாக. தட் மீன்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணாமல் எஃபெக்டிவாக இருக்கணும். எஃபெக்டிவ் தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் உண்மையான யார் குற்றவாளி கண்டுபிடிச்சணும். ஜெனரலி என்ன நடக்குது, ஒரு ஜாதி கலவரோட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதில் எஃப்ஐஆரில் என்னென்ன பேர் போட்டால் எல்லோரும் பேர் வந்துடும். அதில் பாவம் சில பேர் இன்னோசன்ட் பீப்புள், சில உண்மையான பாதிக்கப்பட்டதால பேரே வராது அதில். அதனால தான் போலீஸ் மேலே நம்பிக்கை போகிறது. ஏன் அவங்க சண்டை போடுறாங்க? இப்போ 2 பேர் நீங்கள் கோஷ்டி சொல்லியிருக்கீங்க, ஏன் சண்டை போடுறாங்க? சப்போஸ் போலீஸ் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை அப்போ இருந்த டைம் இருந்தது தான், அப்போ சண்டை போடுற அவசியம் கிடையாது. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. டெஃபினட்டாக அந்த லெவல் வரைக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒரு போலீஸ் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ஆக்ஷன் எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். தனிப்பட்ட நபர்களை நம்பாமல் போலீஸை நம்பக்கூடிய ஒரு சூழல் இல்லை அப்போ. ஒரு அட்லீஸ்ட் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு அவ்வளோ. ஏன்னா ஒரு சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்தது, ஒரு உதாரணமாக பல்லைக்காயில் ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்தது. அந்த மர்டரில் நான் கேள்விப்பட்டேன், ஏன்னா நான் போகிறதுக்கு முன்னாடி நடந்தது. அதில் ஃபஸ்ட்டு சரண்டர் ஆனது அக்யூஸ்டு உண்மையான அக்யூஸ் கிடையாது. எல்லாரும் சில அக்யூஸ்டு உண்மை கிடையாது. ஸோ அது அப்புறம் யாரை அரெஸ்ட் பண்ணாங்க, யாரை ரிமாண்ட் பண்ணாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நான் அதை பற்றி அதிகமாக பேசலை. பட் உண்மையான குற்றவாளி டைமில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு ரிமாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான அவங்க மேலே தண்டனை வாங்கி கொடுத்தாச்சுன்னா இந்த பழி வாங்க முயற்சி போயிடும். ஆமாம், பலி வாங்குறது பறிச்சு போயிடும். பலி வாங்குறதுக்கு முயற்சி ஏன் இருக்கும், அந்த ஃபீலிங்கு ஏன் இருக்கும்? சிஸ்டம் மேலே நம்பிக்கை இல்லை, உடனடியாக நடவடிக்கையும் இல்லை, நம்பிக்கை இல்லை. அது நம்பிக்கை நம்ம கிரியேட் பண்ணோம். நான் ஒரு தயவுசெய்து அது தப்பாக நினைக்காது. நான் என்னுடைய போஸ்டிங் பண்ணல, நான் ஒரு பெருமையாக சொல்ல. பட் நான் 97 மேல போனேன் தூத்துக்குடி, ஜூனில். 97 ஜூனில் இருந்து February 99 இருந்து நான் ப்ரொமோஷன் திருப்பி போகிறேன். இந்த பீரியடில் நீங்கள் 2 வருஷத்தில் நீங்கள் சுமார் 2 வருஷம் நீங்கள் பாருங்கள். எஃப்ஐஆர் ஏதாவது இடத்துல இந்த 2 கோஷ்டியில் நடுவில் ஒரு பெரிய ஏதாவது தகராறு, ஏதாவது ஒரு மர்டர்ஸ் ஏதாவது தகராறு இருந்ததான்னு பாருங்கள். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்கள் பார்த்துங்க. ஆனால் அதனால தான் நான் இந்த எல்லாமே கண்ட்ரோலா இருந்துச்சுன்றீங்க. அது எப்படி பண்ணிருந்தீங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, அதுக்கு பின்னாடியும் நடந்திருக்கு. நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் திங் இம்பார்ஷியாலிட்டி. எந்த ஆஃபீஸர்ஸ் யார் சப்பார்டினேட் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் கிளியராக இருக்கணும், ஆனஸ்டாக இருக்கணும், இம்பார்ஷியலாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அந்த மேட்டருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது உண்மையான குற்றவாளி யார் அவங்க மட்டும் பிடிப்பாங்க. சம்மந்தப்பட்டதால் யாருக்கு டச் பண்ண மாட்டாங்க அவங்க.
இம்மிடியட்டாக நடவடிக்கை எடுப்பாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டான செக்ஷன் போடுவாங்க, ஃபாலோ அப் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு உடனே சார்ஜ் ஷீட் போட்டுட்டு ட்ரையலில் கொண்டு போவாங்க, தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நாங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வச்சுட்டு இருந்தோம். ஸ்பெஷல் பிரான்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் ஸ்பெஷல் பிரான்ச். எந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் வருது. இம்மிடியட்டாக நாங்கள் ஒரு கரெக்டான ஆஃபீஸர்ஸ் போட்டுட்டு அந்த டைமில் நீங்கள் பாருங்கள் எஃபெக்டிவ்னஸ், ஒரு போலீஸ் எஃபெக்டிவ் நீங்கள் பார்த்தா தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு உதாரணமாக இப்போ சவுத் போலீஸ் ஸ்டேஷன், சவுத், நார்த் அண்ட் சென்ட்ரல் 3 ரொம்ப முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன் தூத்துக்குடியில். 3 போலீஸ் ஸ்டேஷனில் அப்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் இருந்தார். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லா அண்ட் ஆர்டர், ஒரு கிரைம் அண்ட் ஒரு இன்ஸ்பெக்டர். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லா அண்ட் ஆர்டரில். இப்போ அங்கே 10 மேலே இருப்பாங்க, 10-15 சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அங்கே அந்த அளவுக்கு குறைவான எண்ணிக்கை வச்சு நீங்கள் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ அந்த எஃபெக்டிவாக ஒரு நிறைய பேர் இருக்கிறதுனால இது நான் இன்றைக்கி எஃபெக்டிவ் இல்லைன்னு நான் சொல்ல. இன்றைக்கி நிறைய எஃபெக்டிவ், இன்றைக்கி புது சேலஞ்சஸ் இருக்கும். இன்றைக்கி நிறைய அந்த சைபர் சேலஞ்சஸும் சோஷியல் மீடியா, ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாம் நிறைய கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும், சோஷியல் மீடியா நிறைய இருக்கிறதுனால அவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறது நிறைய கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ. ஆனால் இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ லிமிட்டட் ஸ்ட்ரென்த்து, லிமிட்டட் கம்யூனிகேஷன் அண்ட் லிமிட்டட் வெஹிக்கிள்ஸ் இருக்கும்போது நாங்கள் அப்படி அந்த டைமில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அவங்க. ஸோ அந்த சபார்டினேட்ஸ் அங்கே தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் அந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் போலீஸ் கான்ஸ்டபிள்லேருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். சில சமயம் 24 hours அப்படி டியூட்டியில் இருப்பாங்க. எத்தனை நாள் டியூட்டி பார்க்கணும், டியூட்டி. ஒரு கலவரம் நடக்கும்போது அப்படி பிக்கெட் போட்டால் எத்தனை நாள் கழிச்சு இங்கே ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சாப்பாடு இங்கே ஜங்கலில், அங்கே காட்டில் சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அவங்களே மேனேஜ் பண்ணி. இப்போ நீங்கள் 2 தரப்புட்டையும் பேசியிருப்பீங்க. ஒரு பக்கம் வெங்கடேஷ் பண்ணையார் தரப்புட்டையும் நீங்கள் பேசியிருப்பீங்க, இன்னொரு பக்கம் பசுபதி பாண்டியன் அவங்க தரப்புட்டையும் பேசியிருப்பீங்க. நீங்கள் 2 பேருமே ஒரு சூழ்நிலை காரணமாக இதில் இதுலேருந்து மீள முடியாமல் தத்தளிச்ச சமயங்கள் அது மாதிரியான சூழல்கள்லாம் எதிர்கொண்டிருக்காங்களா, இல்லை ஒரு பகை உணர்ச்சியோட தான் கடைசி வரையுமே இருந்தாங்களா? இல்லை, பகையோட தான் இருந்திருக்காங்க. எந்த கடைசி வரைக்கும் அவங்க காம்ப்ரமைஸ் நடக்கவே இல்லை. எல்லாரும் இருக்கிற வரைக்கும் ஒன் ஆஃப்டர் அதர் மர்டர் ஆகிட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்கில் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கூட ஒரு பெரிய அவங்க இருக்கிறாங்க, அவங்க வாரிசுகள் இருக்காங்க, அவங்க நடுவில் கூட ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல முடியாது. பட் அதனால தான் என்ன ரெக்வஸ்ட்டு, நம்ம ஒரு சினிமா இருந்தாலும், சீரியல் இருந்தாலும், இன்டர்வியூ இருந்தாலும், ப்ரெஸ் ரைட்டிங் இருந்தாலும், ஏதாவது இருந்தால் கூட யாரும் ஒரு புதுசாக இப்போ உண்டாகக்கூடாது, யாரும் கிரியேட் பண்ணக்கூடாது. யார் மனதும் புண்படாமல் இந்த சாதிய பிரச்சனைகளை ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய தேவை இருக்கு. ஆமாம், இருந்தது அந்த டைம் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட், அது ஏன் நடந்தது அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். பட் இப்போ அட்லீஸ்ட் யாரையும் சரி தவறுன்னு சொல்லிடவும் முடியாத ஒரு சூழல். ஆமாம், அந்த டைமில் எஜுகேஷன் இல்லை, நிறைய இல்லிட்ரேட் பீப்புள், அப்போ ரொம்ப பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை கிடையாது, தொழில் கிடையாது, அந்த மாதிரி ஒரு நிறைய காரணம் இருக்கலாம். இப்போ நிறைய ப்ரோக்ரஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் மறந்துருக்கணும். அந்த ஓல்டு மேட்டர்ஸ் வி ஹவ் டு ஃபர்கெட். Now we have to start the new development of this society. அந்த பகை இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இது இப்போ சமீபத்தில் கூட கொலைகள் பார்க்குறோம் நம்ம. ஆமாம், ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் கட்டாயம் ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க தாத்தா காலத்தில் அவங்க இது மாதிரி நடந்தது அவங்க மனசில் இருக்கும். பட் இருந்தால் கூட சரி, நம்ம எல்லாரும் சார்பாக அந்த ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து மனசில் வச்சுக்காதீங்க. இப்போது ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி வச்சுட்டு தான் அந்த மேனேஜ் பண்ணிட்டோம். இல்லை சார், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாக இருந்தது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அந்த வில்லேஜ்லாம் இப்படி இல்லை, இந்த அளவுக்கு கலவரமாக இல்லை அப்படின்லாம் சொன்னீங்க. அது ஒரு நான் பழைய காலத்தில் அதான் சொன்னீங்க. 1986 ஆமாம், நான் 3 மாதம் ஏரலில் தங்கியிருக்கேன். ஏரல் போலீஸ் ஸ்டேஷன் இன்சார்ஜ், ஒரு ட்ரைனிங்கில் இருக்கும்போது சப் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் நான் ஒரு 3 மாதம் அங்கே. அதே பழையகால வில்லேஜ், அங்கே எல்லா பிரச்சனையும் நடந்தது. லேட்டர் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பழையகால அட்லீஸ்ட் நான் 40 தடவை விசிட் பண்ணியிருக்கேன். அங்கே ஜிடியில் எழுதியிருக்கேன், என்னோடய டைரியில நான் எழுதியிருக்கேன். பழையகாயில் நான் விசிட் பண்ணியிருக்கேன். பழையகாயில் மக்கள் ரொம்ப நல்ல மக்கள். இல்லை, இந்த நல்ல பிரச்சனை ஏன் அந்த இடத்துல எந்த மாதிரி பிரச்சனை ஆடுது அப்புறம் தெரியல எனக்கு. இல்லை, இவ்வளோ நல்ல மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்துல இப்படியான ஒரு பகை உணர்ச்சி வளர்ந்த பிறகு அங்கே சாதாரண மக்கள் ஒரு பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்க ஒரு அச்சுறுத்தலோடைய வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இல்லை, சாதாரண மக்கள் நீங்கள் இப்போ பார்த்தா அந்த பாதிப்பு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாதிப்பு இருக்கும். டைரக்ட் பாதிப்பு கம்மி தான்.
ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணுறது அவங்க யார் அந்த குரூப்பில் இருக்க அவங்க மட்டும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மேபி சில சமயம் ஒரு உதாரணமாக பிராண்ட் நகரில் ஒரு அட்டாக் பண்ணும்போது அதில் ஆக்சுவலி அட்டாக் பண்ணும்போது அந்த பசுபதி பாண்டியன் நினச்சிட்டு தான் அட்டாக் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி செத்து போகிற ஒரு பசுபதி பாண்டியன் கிடையாது. 2 பேர் தாடி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அவர் தான் பசுபதி பாண்டியன் சொல்லிட்டு அப்படியே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், சம்மந்தம் இருந்தால் ஒரு ஆள் மர்டர் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அவன் தெரியும் அவர் பசுபதி பாண்டியன் இவர். அப்போ அதுக்கு பிறகு தான் அவர் அந்த இது கட் பண்ணாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் இன்னோசன்ட் பீப்புள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது டெஃபினட்டாக. பட் நாட் டூ மெனி. நிறைய பேர் ஒரு இன்னோசன்ட் பீப்புள் அது இது மாதிரி இருக்கும். ஒரு கலவரம் ஆயிடுச்சுன்னா ஒரு எல்லாம் பஸ் நின்று போயிடுச்சு, அந்த மார்க்கெட் நின்று போச்சு, அதெல்லாம் பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் பாக்கி. ஆனால் அன்றாட அவங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் அந்த பாதிப்பு வரும்ல. அவங்க அந்த பகை உணர்ச்சி இல்லை ஒரு சாதிய வெறுப்பு உணர்வு இது மாதிரியான ஒரு உணர்வுகள் வரும்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆங்காங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இந்த மாதிரியான பெரிய குழுக்கள் இருக்கு. இந்த மாதிரி அதுதான் நடந்தது. இந்த மாதிரி இருக்கு. அதனால தான். ஸோ இது ஒரு 2 குரூப்ல தகராறு. அந்த 2 கோஷ்டியில் சப்போஸ் இதில் 10 பேர் இதில் 10 பேர் இவங்க 20 பேர் நடுவில் தகராறு மட்டும் நினைக்காதீங்க. இவங்க ஜாதியில் சம்மந்தப்பட்ட எல்லா வில்லேஜில் இந்த மாதிரி இல் ஃபீலிங் இருக்கும். அதில் நடுவில் சின்ன சின்ன தகராறு நிறைய தகராறு வரும். நிறைய பிரச்சனை ஆயிருக்குது அது மாதிரி. இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. இப்போ இதுக்கான தீர்வாக நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒரு காவல்துறை அதிகாரியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. இல்லை இப்போ வரையும் அந்த சோஷியல் மீடியாவிலையும் நிறைய வெறுப்புணர்வுகள் தான் இருக்குது. இது நான் பெரியாள் நீ பெரியாள் அப்படின்ற ஒரு போட்டி தான் இருக்க ஒழிய இதெல்லாம் மறந்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை நோக்கி திரும்புவாங்க. ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் நான் ஒரே ஒரு தீர்மானம் சொல்லுவேன். போலீஸ் கரெக்டாக நடவடிக்கை எடுத்தான் இம்மிடியட்டாக கரெக்டாக நடவடிக்கை எடுத்துடணும். ஜாதி கலவரம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். போலீஸ் கையில் தான் இருக்கலாம். போலீஸ் நினைச்சா போலீஸ் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணால் ஜாதி கலவரம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் கரெக்டாக ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அது மேஜர் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கணும். அது ஒரு தராசில் மேஜர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா எந்த இன்னோசன்ட் பர்சன் பாதிக்கப்படக்கூடாது. யார் குற்றவாளி அவர் எஸ்கேப் ஆகிடக்கூடாது. இம்மிடியட்டாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை மீன்ஸ் இம்மிடியட்டாக எடுக்கணும். நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், அப்போ மேலே இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறோம், அதில் டெல்லி ஆறுது, அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பவர்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேஷனோட SHO அவர் கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும். டைம் தான் நடவடிக்கை எடுக்கணும். இல்லை சார், இப்போ நீங்கள் போலீஸ் நடவடிக்கை தான் பிரதானம்னு சொல்கிறீங்க. ஆனால் பொதுவான ஒரு குற்றச்சாட்டு, இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது. தென் தமிழகத்தில் போலீஸே பல சாதிய குழுக்களாக பிரிஞ்சிருக்காங்க. போலீஸ்குள்ளேயே நிறைய சாதிய வேற்றுமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு இல்லை. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு ஃபீலிங் இருந்தால் தான் செய்யும். இப்போ ஜாதி ஆரம்பத்துலேருந்து பழைய காலத்துலேருந்து ஜாதி இருக்கும். ஜாதி இருக்கும்போது ஜாதி ஃபீலிங் எல்லாரும் படிக்காத ஆள் எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருந்தால் தான் செய்யும். ஆனால் போலீஸ் as far as police is concerned நான் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கோம் எல்லாரும். இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சும்மா உங்களுக்கு ஒரு சர்மன் மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி. நான் திருநெல்வேலியில் 2 வருஷம் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா எனக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக 95 போனோம். இப்போ 2025 30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் போய் கேளுங்க. ஒரு கமெண்ட் கூட படித்தேன். ஜான்கிட் ஐயா இங்கே பதவி இருக்கல, இங்கே பணியாற்றலாம், இன்னும் பெரிய சாதிய கலவரங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்லாம் கூட ஆமாம் பதிவுகள் பார்த்தோம். ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு நான் தூத்துக்குடியில் இருந்தேன். நீங்கள் தூத்துக்குடியில் போய் கேட்டுக்கலாம், இப்போ கூட கேட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் இப்போது அந்த பழைய டைமில் யார் யார் இருந்தாங்க அந்த டைம் அவன்கிட்ட கேளுங்க. நாங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்த்தோம். கேர்ஃபுல்லாக ப்ராப்பராக நடவடிக்கை எடுத்தால், போலீஸ் நடவடிக்கை எடுத்தால் ஜாதி கலவரம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கேர்ஃபுல்லாக தட் இஸ் கரெக்டாக இம்மிடியட்டாக மீன்ஸ் இம்மிடியட்டாக இருக்கணும். டிலே ஆகக்கூடாது. இம்பார்ஷியலாக இருக்கணும். யாரை சப்போர்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். அது புரிஞ்சுக்க முடியும் சார். இப்போ உங்களுடைய பீரியடில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, இப்போவும் அது தொடருதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குது. ஏன் இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாதிய உணர்வு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியுது. ஆனால் அது ஒரு இந்த பிரச்சனைலாம் சரி செய்யக்கூடிய காவல்துறையிலே அப்படி இருந்தால் சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனைக்கு போயிடும். இல்லை இப்போயும் இருக்கு. நிறைய அதிகாரிகள் ரொம்ப எஃபெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் அவங்க பிளான் பண்ணிட்டு நல்லா நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இப்போ கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ ஜாதி கலவரம் அவ்வளோ இந்த அதிகமாக கலவரம் எங்கேயும் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயம் வரும், அப்பப்போ லோக்கல் இஷ்யூஸ் வரும், அதை அப்பப்போ ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சில ரொம்ப நல்ல ஆக்ஷன் எடுத்தால் கண்ட்ரோல் இம்மிடியட் ஆயிரும்.
சில இடத்துல சில மிஸ்டேக் ஆயிடுச்சு, சரியாக ஆக்ஷன் எடுக்க முடியலன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும், அதெல்லாம் இருக்கும். பட் நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகள் 2 கோஷ்டிகளுக்கும் இடையிலான பிரச்சனை பார்க்கும்போது இவர் பாண்டியனை வந்து தனக்கான தலைவர்களாக பார்க்கறது, ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த பக்கம் வெங்கடேஷ் பண்ணையார் அவங்களுக்கான ஒரு தலைவராக பார்க்கறதுன்னு ஒரு தலைவர் அந்தஸ்துக்கு ஒரு போகும். இல்லை, அந்த டைம்ல அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு தலைவர் அவங்க வேணும், பாதுகாப்புக்காக வேணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு மக்களில். எங்களுக்கே பாதுகாப்பு ஒரு ஆள் வேணும். ஒவ்வொரு கம்யூனிட்டியில், நான் இப்போ பேர் சொல்ல, ஒவ்வொரு ஜாதியில் ஒரு தலைவர் இருந்தாங்க. அப்போது அதுக்கே அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க அவங்க பாதுகாப்புக்காக. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா போலீஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, நாங்கள் எங்கள் லீடர்ஸ் இருந்தால் தான் அவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் 95, 96, 97 4-5 வருஷம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது சவுத்தில். பட் இப்போ அப்படி இல்லை, நிறைய லீடர்ஸ் போயிட்டாங்க. ரெண்டாவது இது அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்புறம் இப்போ மக்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு, போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க, நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடித்த கிரைம் த்ரில்லர் சீரிஸ் சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.